ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சௌசௌ வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் 3 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் 4 பூண்டு பல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தோன்னே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதிலே ஆயில் இருந்ததுன்னா அதிலே ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு இருக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன சௌசௌ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி காய் சின்னதாக சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சௌசௌவும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினோடனே கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதான். தாளித்து ஊற்றியாச்சு. சௌசௌ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீர்க்காய் சட்னிகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.